ஹாய், இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு என்னோடய பசங்களுக்கு அவங்க அம்மா செய்து கொடுத்த ஃப்ரைட் ரைஸ் தாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கங்கிறதையும் பாருங்கள். இப்போ என்னென்ன தேவைங்கிறத எடுத்து வச்சுருக்காங்க. பச்சை மிளகா, புதினா, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இது தாளிக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம் தட்டுறதுக்கு, பிரியாணி அரிசி, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி வந்துட்டு வேக போட்டுட்டாங்க. சாப்பாட்டுக்கு தனியாக சோம்பு ஜீரகம் தட்டிட்டு இருக்காங்க. சோம்பு ஜீரகம் தட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு இதே நல்லா தட்டிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா தட்டி தான் செஞ்சாங்க. சூப்பராக இருக்கும். மிக்சியில் எதுவுமே வந்துட்டு செய்யலை. நம்ம இந்த மாதிரி தட்டி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஜீரகம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வதக்கி விட்டுட்டு புதினா, பச்சை மிளகாய் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்ச கேரட்டு, பீன்ஸு இது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்து வேக வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்தாங்க. அப்புறம் முந்திரி சேர்த்தாங்க. அது வந்துட்டு வீடியோவில் ஆட் ஆகலை. ஸோ அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நல்லா மூடி வச்சு வேக விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் வந்து வச்சுருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெப்பர். இது வந்து நல்லா எண்ணெயிலே வந்துட்டு வதக்கி விட்டாங்க. நெய்யும் சேர்த்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சாங்கங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் ஸ்கூலில் வந்து கொடுத்து விட சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு இந்த அளவுக்கு வச்சுருந்தோம் நாங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சூப்பராக செஞ்சுருந்தாங்கங்க. உங்களுக்கு இன்னும் வந்துட்டு மீன் குழம்பு வீடியோ, கருவாட்டு குழம்பு வீடியோ இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்தது என் பசங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க. ஓகே, பாய்.